ஒன் இண்டியா ஹவுஸ் நேர்களுக்கு வணக்கம். எல்எஸ்ஜே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் பயங்கரமா நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் எட்டகைன ஒரு பயங்கரமான ஒரு கன்வின்சிங் விக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான டீமா தெரியுறாங்க. டேபிள்ல செகண்ட் பிளேஸ்க்கும் முன்னேறி இருக்காங்க. அண்ட் இதுல நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. யாரோட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் சரவணனோட தான். வணக்கம் சரவணன். வணக்கம் ப்ரோ. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த கேம் வந்து அஃப்கோர்ஸ் ரெண்டுமே நல்ல டீமாக தான் இருக்கிறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ ஆடின மாதிரி ஞாபகம். இப்போதான் ரெண்டாவது மேட்சே ஆடுறாங்க அவங்க அந்த சீசன்ல. ஸோ ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் பார்த்தோம். பட் ஆனால் இன்னுமே அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவங்க எந்த மாதிரி ஒரு கன்வின்சிங்காக ஒரு டாமினேட்டிங் விக்டரி ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அதே மாதிரி செகண்ட் மேட்ச்லையுமே ரொம்ப ஒரு டாமினேட் பண்ணி வின்னர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? அதாவது இதுக்கு முன்னாடி நாங்கள் பேசியிருந்தோம், லைவ் செஷனில் பேசிட்டு இருக்கும்போது அந்த பஞ்சாப் ஃபேன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, 170 ரன் அப்படின்றது இந்த பிச்சுக்கான இதுவே கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவங்களோட பவுலிங் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் வைஸா ரொம்ப கிளவரா யூஸ் பண்ணி 170 ரன்னுக்கு காலி பண்ணது வந்து ஸ்ரேயஸோட ஒரு எக்ஸலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? கரெக்ட் தான் ப்ரோ. ஆக்சுவலாக என்னன்னா வந்து இந்த பிச்சில் வந்து மேபி ஒரு 190 டு 200 தான் வந்து ஒரு டார்கெட்டாக இருக்கும். பழைய லக்னோ பிச் மாதிரி இல்லை. பழைய லக்னோ பிச் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பேட் பண்ணுறதுக்கு. பட் அதை இப்போ டோட்டலாக மாற்றிருக்காங்க. திரும்ப பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாகவே அவங்களும் மாற்றிட்டாங்க. ம். அப்படி இருக்கிறப்ப இது 190 ப்ளஸ் தான் வர வேண்டிய ஒரு டார்கெட்டாக, அதுவும் ஒரு ஒரு ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா, அதுவும் அவங்க லக்னோ பேட்டர்ஸ் வந்து நல்ல பேட்டர்ஸ். ம். அண்ட் இந்த பிச்சை பயங்கரமா நல்லா ரீட் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. பண்ட காட்டிலும் அயர் நல்லா ரீட் பண்ணியிருக்காரு. ஏன்னா பவுலர்ஸ் ஃபுல்லாமே பேசர்ஸ் தான் எடுத்தாங்க, பெருசா ஸ்பின்னர்ஸ் ஒன்றும் எடுக்கல. ஆனா அங்க வந்து அப்படியே இதுல பண்ட் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து சித்தார்த்தை கொண்டு வந்தது இன்ஸ்டெட் ஆஃப் பிரின்ஸ் யாதவ், அது ஒரு பிளண்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கமெண்ட்ரிலேயே சொன்னாங்க பெருசாவே பால் டேர்ன் ஆகல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்தே டேர்ன் ஆகாத ஒரு பிச்ல வந்து எதுக்கு ஒரு ஸ்பின்னர் அப்படின்ற மாதிரி. ம். அதனால ஐயர் அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து ஷ்ரேயஸ் ஐயர் வந்து அவர் அந்த பவுலர்ஸை ஷஃபிள் பண்ணதும் நல்லா பண்ணியிருந்தாரு. இன்க்ளூடிங் ஃபர்குசனா இருக்கட்டும், யான்சனா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நல்லாவே போட்டாங்க. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பார்த்தா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல காஸ்ட்லியஸ்ட் பவுலர்ஸாக தான் இருக்கிற ஒரு அந்த எக்கானமி காஸ்ட்லியா இருக்கிற பவுலர்ஸாக இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேருமே மேனேஜ் டு பிரிங் அ குட் ஸ்பெல்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ரைட், கூல். அண்ட் இதில் பர்டிகுலராக மேக்ஸ்வெலை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். மேக்ஸ்வெல் அப்படின்னாலே என்னன்னா, நம்ம பேட்டிங் சைடு பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனால் பவுலிங் சைடில் தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துட்டே வர்றாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ஒரு விக்கெட்டு, ஃபீல்டிங்ல நல்லா பண்றாரு. பெரிய லெவலில் எக்ஸ்பென்சிவாகவும் போடல. ரொம்ப ரொம்ப நல்ல கம்பேரிட்டிவ்லி இப்போ ரொம்ப எக்கனாமிக்கலான ஒரு பவுலிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவரோட ஸ்பெல் அப்படிலாம். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேக்ஸ்வெல் அஸ் அ பவுலராகவே நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரோ, ஒரு பெரிய அசட்டா இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். அது உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆமா, அவர் வந்து ஆக்சுவலா ஒரு பார்ட் டைம் பவுலர்ன்றப்பையும் வந்து அவரை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணியிருக்காருன்னு தோணுது ஷ்ரேயஸ் ஐயர். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே சரி, இந்த மேட்ச்லயே சரி. ஃபர்ஸ்ட் மேட்ச் காட்டில இந்த மேட்ச் வந்துட்டு ஓகே, ரிஷப் பண்ணிட்டுன்றப்போ ஒரு ஸ்பின்னர் ட்ரை பண்ணலாம், அவரை வந்து அடிக்க போய் அவுட் ஆவாருன்ற மாதிரி இருந்தப்போ அந்த கேம்பிள் நல்லா இருந்துச்சு. ம். அண்ட் எஸ்பெஷலி நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து பேட்டிங் காட்டிலும் இப்போ வந்து இந்த ரெண்டு மேட்ச்லயும் வந்து பவுலிங்ல ரொம்ப இம்பாக்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த தடவை ஃபீல்டிங்லயும் நல்லா பண்ணியிருக்காரு, ரெண்டு பிரில்லியண்டான கேட்சும் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட இம்பாக்ட் வந்து நல்லா இருந்திருக்கு. நான் அந்த கேம்பிள் வந்து நம்ம லாஸ்ட் டைமும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் இவரை பத்தி தான், மேக்ஸ்வெல் பத்தி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது கேம்பிள் நல்லா தான் ஒர்க் ஆகுது. அண்ட் ரிஷப் பண்ட்டை பத்தி பேசினா அதை இப்போ கேட்டுறாங்க. பொறுமையா லாஸ்ட்ல என்னன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி ஃபுல்லா பேசணும்னு நினைச்சேன். ரிஷப் பண்ட் வந்து அஹ், அவ- எனக்கு புரியல அவர் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்றது. ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பை, அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிளேயரும் கூட. ஆக்ஷன்லாம் வரும்போது யார்கிட்ட அதிக காசு இருக்கோ அவங்க தான் ரிஷப் பண்ட் எடுக்க போறாங்க அப்படின்னும் போது எதிர்பார்த்த மாதிரி ஒரு 28 27 கோடி வரைக்குமே அவர் போனார் அப்படின்றது வந்து நம்ம யாருக்குமே ஆச்சரியமாவும் இல்லை. சொல்ல போனோம் அப்படின்னா ஆமா, அவருக்கு கண்டிப்பா அவர் ஒர்த்து தான் அவ்வளோ அப்படின்றதும். பட் ஆனா அவர்ட்ட இருந்து அந்த ஒரு 28 கோடின்றது கூட லெவல் ஒரு ஒரு 15 16 கோடி கொடுத்து வாங்குற பிளேயர்ட்ட இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் கூட அவர்ட்ட இருந்து இல்லையே அப்படின்ற ஒரு இது இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க ரிஷப் பண்டோட இந்த ஃபார்ம் அண்ட் அவரோட ரோல் என்னவா இருக்கணும், இப்போ என்னவா இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும்? ஸோ பேசிக்காக நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அது வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒயிட் பால்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு பிளேயர் தான் அவரு. ம். அண்ட் கேப்டன்சி லெவல்ல வந்து அவர் எவ்வளவு வேல்யூஸ் ஆட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. கன்சிடரிங் டெல்லி கேபிட்டல்ஸ் அவர் லீட் பண்ணப்பையும் சரி, ஷ்ரேயஸ் ஐயர் விட்டுட்டு போனதை வந்து அவர் எவ்வளவு லீட் பண்ணி நல்லா மேல எடுத்துட்டு வந்தாருன்னு நம்ம பார்க்கல, எவிடென்ட்டா பார்க்கல நம்ம. அப்படி இருக்கும்போது ஒரு கேப்டன்சி ஸ்கில்காக நீங்க எடுக்கிறீங்களா, இல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டருக்காக எடுக்கிறீங்களா? எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்னா அவர் 2018க்கு அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவா விளாண்டதே இல்லை. ம். பெரிய நாக்ஸா 2019 தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் விளாண்டார். அதுக்கப்புறம் பெருசா அந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அவர்கிட்ட அந்த ஐபிஎல் நாக்ஸ், ஐபிஎல்ல கன்சிடர் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நாக்ஸ் வந்தது இல்ல.
அப்படி இருக்கும்போது நீங்க இந்த 3 பாக்ஸ்லயுமே நீங்க டிக் அடிக்கிறப்போ 3 பாக்ஸ்லயுமே அவர் கொஞ்சம் வீக்கா இருக்காருன்றப்போ இவ்வளவு பிரைஸ்க்கு போறாருன்றது வந்து அந்த ஒரு நேம் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் சில சமயம் நம்ம அந்த ஒரு ஆப்ஷன்லயும் நம்ம பார்த்திருக்கோம். யுவராஜ் சிங் வந்து பெருசா போயிருக்காரு, ஸ்டோக்ஸ் பெருசா போயிருக்காரு, மோரிஸ் ஒரு தடவை பெருசா போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில மட்டும்தான் பண்ட் வந்து இந்த டைம்ல வந்து நிறைய கேஷ் இருக்கு அப்படின்றப்போ போன ஒரு பர்சனா இருந்திருக்காரே தவிர, நம்ம நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணது ஸ்ரேயஸ் ஐயர். யா, டுவெண்ட்டி சிக்ஸ் ஆமா. பாயிண்ட் ஃபைவ்க்கு போயிருக்காரு, ஒரு T20 பிளேயர் இல்ல. நம்ம கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் ஆஃப்டர் த ஆக்ஷன்ல பேசினப்போ. ஆனா வந்து எனக்கு அப்போவே தோணுச்சு ஆக்சுவலா பண்ட் வந்து ஒரு 27ன்றது வந்து ஹையரான ஒரு வேல்யூ தான். அண்ட் அங்க ஒன்றும் ஒரு ஆடட் வேல்யூ ஆட் பண்ண போறது இல்ல. கன்சிடரிங் நிக்கலஸ் பூரன் இருக்காரு, இவரோட இவரோட எல்லா கேட்டகரிஸ்குள்ளேயும் தான் அவரும் வராரு, அவரே கேப்டன்சி பண்ணலாமேன்ற ஒரு இதெல்லாம் டாக்ஸ் இருந்துச்சு. ம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அவர் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண மாட்டாரு அவரோட பொசிஷனை. ம். மேபி அவர் வந்து அவருக்கான பொசிஷன் எதுனே இப்போ வரைக்கும் சொல்ல முடியல. ஏன்னா இவர் நம்பர் 3ல வராரு, நம்பர் ஃபோர்ல வராரு, நம்பர் 3ல நல்ல ப்ராமிசிங்கான ஒரு பிளேயர் இருக்கும்போது நம்பர் 4ல வராரு. ம். நம்பர் 4ல வரப்போ அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி நிக்கலஸ் புரனுக்கு ஒரு ஒரு டென்ஷன் ரிலீஃப் கொடுக்கணும். ப்ராப்ளி அவர் அது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வரைக்கும் அது கிளிக் ஆகல. தெரியல. ஓகே. ஸோ ஆக்சுவலா என்னன்னா, லக்னோ வந்து கடைசி சில மேட்ச் என்னன்னா, அவரோட அவங்க டீமோட பவுலிங் வந்து பெரிய லெவல்ல மோசமா இருந்தது அப்படின்றதான் சொல்லிட்டு இருந்தோம். ஆக்ஷன்ல இருந்துமே நமக்கு அந்த ஒரு விமர்சனம் தான் இருக்குது அவங்க மேல. அவங்க கரெக்டான ஒரு ப்ராப்பர் பவுலிங் அட்டாக்கே எடுக்கல அப்படின்ட்டு. ஆனா அப்பவுமே என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பேட்டிங்ல தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா. மார்க்ரம் இருக்காரு, மிச்சல் மார்ஸ் இருக்காரு, பண்ட், பூரன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் ஹிட்டர்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க. ஒரு பெரிய டார்கெட் வச்சுட்டு அவங்க பவுலிங்ல கொஞ்சம் லூஸ் அவுட் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு மிச்சல் மார்ஷ் வந்து ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிட்டு வெளியே போறாரு, டக் அவுட் ஆயிட்டு போறாரு. மார்க்ரமும் பெரிய லெவல்ல கடந்த பல வருஷமாவே கடந்த ஒரு 3 to 4 இயர்ஸாவே அந்த பெரிய எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பேட்டிங் அவர்கிட்ட இருந்து வரவே இல்லை இன்னும். அதுவும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ரிஷப் பண்டியும் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்த மாதிரி தெரியல. அப்படின்னும் போது நிக்கலஸ் புரன் சிங்கிள் ஹேண்டடா ஒரே ஒன் மேன் ஆர்மியா அந்த பேட்டிங் லைனை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த பவுலிங் அண்ட் இந்த ஒரு க்ளூலெஸ்ஸான ஒரு இந்த என்ன சொல்றது இன்கன்சிஸ்டன்டான பேட்டிங், இந்த ஒரு க்ளூலெஸ்ஸான பவுலிங்கும் வச்சு அவங்களால எவ்வளவு தூரம் போயிட முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? இது நம்ம ஆப்ஷன் முடியறப்பே வந்துட்டு ஒன் ஆஃப் தி ம். வர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணதுல வந்து ஒரு டீம் வந்து இவங்கள தான் சொன்னோம். அலாங் ம். வித் கேகேஆர் நம்ம சொன்னோம். யா. கேகேஆர் வந்து பெரிய பிரைஸ் போன மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு பெரிய பிரைஸ் தேவையில்லாத ஒரு பேட்டருக்கு நிறைய செலவு பண்ணி ஒரு கேப்டன்சிக்காக அப்படின்னு கொடுத்ததும், அதனாலே வந்து உங்களுக்கு பேக் எண்ட்ல வந்து பயங்கரமா பவுலர்ஸ், ஒரு சீப்பான பவுலர்ஸ் கூட எடுக்க முடியல. ம். எல்எஸ்டி இஸ் நாட் வெரி பிக் ஸ்கவுட்டிங் மேனேஜ்மெண்ட்ன்றப்போ அவங்க வந்து சின்ன பிளேயர்ஸையும் நல்லா ஸ்கவுட்டும் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. இந்த ம். இப்போ இருக்கிற அந்த லெக் ஸ்பின்னர் திக்ரேஷ். திக்வேஷ் அவரு மேபி அவர் ஓகேவா போடுறாரு. பட் அதை தாண்டி வந்து அவங்களுக்கு ஒரு பவுலிங் லைன் ப்ராப்பரா இல்லை. அவங்க மேபி அந்த மயங்க் யாதவ் இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல வந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால அவங்க ஓகே அந்த பிரைம் பவுலர் இருக்காரு, நம்ம மீதி ஷார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற லெவல்ல இருந்தாங்களான்னு தெரியல. பட் டோட்டலா ஆக்ஷன்லேயே அவுட் ஆன ஒரு டீம்ல வந்து ஒன் ஆஃப் தி டீமா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஷர்துல் தாக்கூர் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வந்ததுல ஒரு கொஞ்சம் ஹோப்ஸ் கொடுத்தாரு லாஸ்ட் 2 மேட்சஸ். பட் அவருமே இப்போ இந்த பேக் எண்ட்ல இன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டாரு. அவர்கிட்ட நீங்க அதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். எல்லா மேட்சஸும் அவர் கிட்ட கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ இந்த டீம் வந்து நீங்க சொல்ற மாதிரி தான். இப்போ வந்து அவங்க அடிச்சு 220 230 அடிச்சு தான் அவங்க அப்படி பண்ணுன்றப்ப அது எல்லா மேட்சஸும் பண்ண முடியாது. 14 மேட்சஸ்ல நீங்க ஒரு 7 மேட்ச் பண்ணாதான் அடுத்த பிளே ஆஃப்ஸ் போக முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த டீம் இவ்வளோ இன்கன்சிஸ்டண்டா ஃப்ரெஜைலா இருக்கிறப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ப்ராபப்ளி டு பிளே ஆஃப். மேபி லைக் உங்க ஸ்டார் பவுலர் வந்து உங்களுக்கு ஷர்துல் தாக்கூர் தான் அப்படின்னும் போது டீம் பார்க்கும்போதே இல்ல இல்ல வேணாம், ரொம்ப ஈஸியான டீம் தான் இருக்கு அப்படின்ற தான் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ மேபி லைக் ஒய் நாட் பிரிங் ஷமர் ஜோசப் மாதிரியான ஒரு பிளேயர் மேபி லைக் ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி எதுவும் தோணுது உங்களுக்கு? ஏன்னா ஒரு ஓவர்சீஸ் ஸ்பாட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஷமர் ஜோசப் மாதிரியான ஒரு பிளேயர் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு வேற வழி கிடையாது. பேட்டிங் மோசமாயிருச்சு அப்படி ஒரு குட்டி பிசுறு தட்டுருச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது, உங்களுக்கு பவுலிங்ல மொத்தமா முடிச்சு தள்ளிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான். இன்னைக்கு 177 ரன்னுக்கு ஈஸியா 16 ஓவர்ல சேஸ் பண்ணி முடிக்கிற மாதிரியான ஒரு பவுலிங் லைனப் தான் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு ஃப்ரெஜைலா இருக்கு அப்படின்னா நீங்க அதுல நிறைய வேற வழி கிடையாது, நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது வரும்போது ஷமர் ஜோசப் உள்ள கொண்டு வரது வந்து மேபி லைக் அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதான் நீங்க கொடுக்கணும்னு சொல்றீங்க. பட் நம்ம வந்து இந்த ஆக்ஷன் முடிஞ்ச டைம்ல இந்த பிளேயிங் 11 போட்டு பாக்குறப்பே வந்து இந்த 4 ஓவர்சீஸை வந்து பேட்டர்ஸ் கிட்ட போட்டா மட்டும் தான் அவங்களோட பேட்டிங் லைனப்பே ஃபுல் ஆச்சு. ம். யா. நம்ம அப்துல் சமாதை ஓபன் பண்ண வைக்க முடியும் அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். சும்மா பேசிட்டு இருந்தோம். பதோனி வந்து 3ல அந்த மாதிரிலாம். அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு ஓப்பனர்ஸே இல்லைன்றப்பதான் இப்ப 2 ஃபாரின் ஓப்பனர்ஸ் வச்சிருக்காங்க.
அதுலயே சொல்ல போனா மார்க்ரம் வந்துட்டு மிடில் ஆர்டர்ல விளையாண்டு இருந்தாரு, அவர் உள்ள போயிருக்காரு. மிச்சல் மார்ஷா ஓகே, அவர் வந்து ஓப்பனரா தான் விளையாண்டுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த 4 ஸ்லாட்ஸை வந்து பேட்டர்ஸ்க்கு கொடுத்தாதான் அவங்க பேட்டிங்கே பாக்குறதுக்கு வந்து பெட்டரான பேட்டிங்கா இருக்கு. இப்போ நீங்க இங்க சொல்ற மாதிரி சமார் ஜோசப் மாதிரி ஒரு பிளேயரை வந்துட்டு நீங்க உள்ள எடுத்துட்டு வரீங்கன்னா கண்டிப்பா ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஓப்பனர்ல யாராச்சும் ஒரு ஆள் தான் எடுக்கணும். ஏன்னா நீங்க பினிஷர்ல மில்லர் வச்சிருக்கணும், நிக்கோலஸ் புரன் வந்து ஃபார்ம்ல இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஓப்பனர் யார் விளையாட போறாங்க? அவங்கள ஓப்பனிங் ஸ்பாட் யார் விளையாட போறாங்க? ஸோ இந்த ஒரு க்ளூலெஸ்ஸா இருக்கிற டீம்னால தான் அவங்களால வந்து ஒரு ஃபாரின் ஸ்லாட் வந்து பவுலருக்கு ஒதுக்க முடியலன்றது எனக்கு தோணுது. அது முன்னாடியே ஆக்சுவலா அந்த ஆப்ஷன் முடிஞ்ச டைம்ல யோசிச்சு பார்த்தப்பே இதுதான் தோணுச்சு. அவங்க ஆப்ஷன்ல வந்து வேஸ்ட் பண்ணது வந்து அவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அவ்வளவு பெரிய பணம் கொண்டு போயிட்டு என்னடா டீம் இது, இதெல்லாம் விலைக்கே போகாதன்ற மாதிரி தான் ஒரு டீமா இருக்கு. அண்ட் அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு கிளவரான ஒரு ஆக்ஷன் பண்ண ஒரு டீம். ரெண்டு பேருமே ஆக்சுவலா லக்னோமே ஒரு பெரிய அமௌண்ட் தான் ஆக்ஷன் போயிருந்தாங்க. பஞ்சாப் ரொம்பவே அதிகமா போயிருந்தாங்க. பஞ்சாப் சூப்பரா அவங்களோட டீமை பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நாங்க இந்த லைவ்ல பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு அத்தனை ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாயினஸ் இருக்காரு, உமர் சாய் இருக்காரு, மேக்ஸ்வெல் இருக்காரு, யான்சன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸே அவ்வளவு அழகா ஸ்டாக் பண்ணிருக்காங்க. டீம் எப்படி வேணாலும் நீங்க மாத்தி போட்டுக்கலாம். பவுலர்ல ரெண்டு பேரை கம்மி பண்ணிட்டு பேட்டர்ல கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டேன்னா நீங்க உங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு நீங்க அந்த இதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த டீம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாக்குறீங்க இன்னைக்கு. ஆக்சுவலா எக்ஸப்ட் ஃபார் அந்த பிரியான்ஷ் ஆர்யா, அவர் போன மேட்ச் நல்லா இருந்தாரு. அஃப்கோர்ஸ் இந்த ஒரு மேட்ச் இப்படி ஒன் ஆஃப் கேமா மாறிடுச்சு தவிர ஆமா. பிரப்சிம்ரன் சிங் அமேசிங் இன்னிங்ஸ் இன்னைக்கு. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இன்னைக்கு அமேசிங் இன்னிங்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் what's his name? நேஹல் வதேரா. நேஹல் வதேரா நேஹல் வதேரா. பிரில்லியண்டான ஒரு இன்னிங்ஸ். அவர்லாம் மும்பைல அப்படி ஆடின மாதிரி எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை. சோ இப்படி ஒரு டீம் அழகா ஸ்டேஜ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் விளையாடாத பிளேயர்ஸோட நேம் எல்லாம் பார்த்தா இன்னும் பயமா இருக்கு. சஷாங்க் சிங் இருக்காரு, மேக்ஸ்வெல் இருக்காரு, ஸ்டாயினஸ் இருக்காரு, யான்சன் இருக்காரு. இவங்க எல்லாம் பேட்டிங்கே பண்ணாம 16 ஓவர்ல 170 அடிக்கிற மாதிரியான ஒரு டீம் வச்சிருக்காங்க இவங்க. ஒரு 220 அடிக்க வேண்டிய ஒரு பிட்ச்ல 170 ரன்னுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. ஒரு டைட்டில் வின்னிங் கேப்டன் உங்களுக்கு ஸ்ரேயஸ் ஐயர்ட்ட இருந்து இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லைக் ஹவு குட் இஸ் திஸ் டீம் பஞ்சாப் கிங்ஸ். எனக்கு தெரிஞ்சு நியர் டு ஜீரோ ஃபிளாஸ் இருக்கிற ஒரு டீமா வந்து பஞ்சாப் இருக்காங்க. மற்றபடி மற்ற டீம்ஸ்லாம் இருந்தாலும் மற்ற டீம்ஸ்லேயே சில ஃபிளாஸ் இருக்குன்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் இப்போ டாப் த்ரீல இருக்கிற டீம்ஸ் எடுத்துக்கலாம், ஆர்சிபி, டிசி அண்ட் கிங்ஸ் லெவன். இவங்க 3 பேர்ல வந்து ஒரு மாதிரி ஃபிளாவே பண்ணாத ஒரு டீமா வந்து எனக்கு பஞ்சாப் தெரியறாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து ஒமர்சாயை ப்ளே பண்ணாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. இப்போ ஒமர்சாயை உட்கார வச்சுட்டு ஃபர்கூசன் எடுத்துட்டு வந்தாரு. மேபி இந்த பிச்ல வந்து ஃபர்கூசன் மாதிரி ஒரு பர்சனுக்கு, ஏன்னா ஃபர்கூசன் வந்து அவரோட சீம் வந்து இந்த தடவை ஒர்க் ஆகி தான் மார்க்ரம் விக்கெட் எடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அண்ட் மார்க்கோ யான்சன் அவரோட ஸ்லோ பால்ஸ்ல நல்லா இந்த டைம் பண்ணாரு. ஸோ அவங்களுக்கு வந்து இங்க ஓவராலா பவுலிங்லயும் நல்லா பண்றாங்க. பேட்டிங்ல நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா ஒரு பயங்கரமான போஸ்ட், டோட்டல் போஸ்ட் பண்ற மாதிரி இப்போ ஹைதராபாத் மாதிரி ஒரு பிச்ல எல்லாம் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா ஆன் தி கோல போனாங்கன்னா இவங்களால அந்த 250s வந்து ரீச் பண்ணக்கூடிய ஒரு டீமா தான் இருக்காங்க. அண்ட் நீங்க ஓப்பனிங் சொன்ன மாதிரி தான் ஓப்பனிங்லேயே கன்சிஸ்டன்டா யாராச்சும் ஒரு ஆள் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் பயங்கர டச்ல இருக்காரு. நேஹல் வதேராவை இந்த தடவை இம்பாக்ட் பிளேயர் எடுத்துட்டு வந்தாங்க. சொல்ல போனா இம்பாக்ட் பிளேயர் தேவையில்லை, உங்களுக்கு ஆக்சுவலா தேவையே பட்டிருக்காது. பட் இம்பாக்ட் பிளேயர் எடுத்துட்டு வந்துட்டோன்றனாலே அவர் நம்பர் 4ல இறக்கி அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ இதுல ஜீரோ எரர்ஸ் கொடுக்குற ஒரு டீமா இருக்கு. அண்ட் டோட்டலி டேர்ன் அரௌண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு 2014ல இருந்த டீம் மாதிரியான ஒரு டீமா இருக்கு இப்போ பஞ்சாப் வந்துட்டு. அண்டர் டெய்லி விளையாண்டாரு, இங்க ஸ்ரேயஸ் ஐயர் இப்போ எடுத்துட்டு வந்திருக்காரு. மேபி லைக் இந்த டைம் ஒருவேளை அவங்க எவ்வளவு தூரம் போறாங்களோ ஸ்ரேயஸ் ஐயருக்கு இம்முறை கிரெடிட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். ஏன்னா போன டைம் லைட்டா அந்த கிரெடிட் வந்து கௌதம் கம்பீர் பக்கமா போயிடுச்சு. ஸோ இந்த டைம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ லக்னோ அண்ட் பஞ்சாப் ரெண்டு பேருக்கும் மேபி லைக் இன்னும் கம்மிங் டேஸ்ல வந்து அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நீங்க பஞ்சாப் சொல்லும் போது நியர் டு ஜீரோ தான் அவங்களுக்கு பெரிய லெவல்ல இப்போதைக்கு பிரச்சனை. இது சோ ஃபார் சோ குட். அவங்க ரெண்டு மேட்ச்லயுமே பெருசா எந்த ஒரு இஷ்யூ இந்த மாதிரி தெரியல. லக்னோ அந்த அதர் ஹேண்ட் என்னென்ன பிரச்சனைகளை சார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் ஒரு இந்த டாப் 4 வர்றது அப்படின்றது ரொம்ப நியர் டு இம்பாசிபிளான ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்கள பார்த்ததும் இதுக்கு முன்னாடி விளையாடின கேம்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போதும் ஒரு டீசென்டான ஃபினிஷ் பண்றதுக்கு லக்னோ என்னென்ன மாதிரியான வேலைகள் பண்ணணும்? எனக்கு தெரிஞ்ச பிரின்ஸ் யாதவ் மேபி அவரு உள்ள வரலாம். ஆனா அது யாருக்கு பிளேஸ் பண்ற மாதிரின்னு தெரியல. அது வந்து இந்த இம்பாக்ட் சப்ல மேபி இன்னைக்கு பிரின்ஸ் யாதவ் வந்திருந்தா பெரிய இம்பாக்ட் ஆயிருக்குமான்னு தெரியல. பட் அது சித்தார்த்துக்கு பதிலாக ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுத்துருக்கும்னு தோணுது. அவர்கிட்ட ஒரு கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. அவர் நல்லா போன மேட்ச் பவுலிங் போட்டாரு. அவர் கொஞ்சம் நல்ல நேம் இருக்கிற ஒரு பவுலரா வந்துட்டு இருக்காரு. போன மேட்ச்ல கொடுத்த இம்பாக்ட் இருக்குது. அதுதான் அவங்களால பவுலிங்ல மேக்ஸிமம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா அவங்க ஃபுல் ஸ்குவாட் எடுத்து பார்த்தாலே அவங்க ஒரு பிளேயர் கம்மியா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 24 23 பிளேயர்ஸ் என்னமோ தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மிக்ஸ்அப்குள்ள அவங்களால ஃபாரின் ஸ்லாட்ஸ் மாற்ற முடியாதுன்றப்ப மிச்ச ஃபாரின் ஸ்லாட்ஸ் ஃபுல்லா கழிச்சிட்டோம்னா இவங்களால இவ்வளவுதான் பண்ண முடியும். அதுல இன்ஜுரி கன்சர்ன்ஸ்ல டீம்ல இல்லாதவங்க அப்படின்றப்போ
எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணணும்னா இதுல ஒரு மிரக்கல் தான் நடக்கணும். எல்லாருமே நல்லா விளையாடணும் அப்படின்ற ஒரு மிரக்கல் மட்டும் தான் நடக்கணும் அவங்களுக்கு. இல்ல என்ன சேஞ்சஸ் அன்பார்ச்சுனேட்லி பண்ணாலும் வந்து ஒர்க் நம்ம யூஸ் இல்லப்பா. சேஞ்சஸ் பண்ணதுனால இல்ல ஒண்ணும் நடக்க இதுல போறது இதுல கிடையாது. இல்ல அன்பார்ச்சுனேட்லி நம்ம இப்படி சொல்ற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் கிரிட்டிசிசம் பண்ற மாதிரி தான் இருக்குது அந்த டீம். ஆக்ஷன் பண்ணதுல இருந்தே பார்த்தோம்னா அவங்களுக்குள்ளே நிறைய லூப் ஹோல்ஸ், இவ்வளவு லூப் ஹோல்ஸ் வச்சுட்டு அவங்க வந்து ம். இதை ரெக்டிஃபை பண்ண முடியாது. மேபி அவங்க எல்லாமே ஆன் த கோல், எல்லாருமே நல்லா விளையாடணும், எல்லாருமே நல்லா போடணும் அப்படின்றது வந்து இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் இந்த சைட் பஞ்சாப்ல வந்து எனக்கு தெரிஞ்சு சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்க ஹர்ஷ்தீப் ஆர் சஹல் வந்து எக்ஸ்பென்சிவா போகலாம். இல்ல ஓகே. உங்களோட ஒரு ஃபாரின் பவுலர் வந்து எக்ஸ்பென்சிவா போறப்போ அந்த மேட்ச் உங்களுக்கு ஆஃப் மேட்சா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பவுலிங்ல மேபி, ஏன்னா இன்னைக்கு இந்த தடவை 18th ஓவர் வந்து ஹர்ஷ்தீப் வந்து 20 ரன்ஸ் கொடுத்தாரு. அது ம். ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச மேட்ச்ல வந்து கொஞ்சம் அவங்கள அந்த 170 புஷ் பண்ணுச்சு. இல்லைன்னா மேபி 160லே அவங்க கொஞ்சம் 160க்குள்ளேயே வந்திருப்பாங்க. அதான் அர்ஷ்தீப் ஒரு சஹல் யாராச்சும் ஒருத்தவங்க பெரிய ம். அன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்பென்சிவா போனாங்கன்னா, இல்லைன்னா யான்சன் மாதிரி, யான்சன் ஃபர்குசன் விளையாடுறப்ப ரெண்டு பேருமே விளையாடுறாங்க, யாராச்சும் ஒரு ஆள் போனாங்கன்னா அன்னைக்கு ஒரு ஆஃப் டே இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்குமே என்னன்னா ஹர்ஷிப் எக்ஸ்பென்சிவா போகும்போது ஆப்போசிட்ல யான்சன் வந்து சூப்பரா கண்டெயின் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஆமா, மாதிரி அதுதான் சொல்றேன். ஒவ்வொருத்தரும் அப்படியே என்னது ரொம்ப ஒரு கம்பேட்டிபிளா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ம். மேபி அதான் நான் சொல்றேன்ல, இப்போ அங்க ஒரு ஆள் இங்க ஒரு ஆள் ரெண்டு பேருமே எக்ஸ்பென்சிவா போறப்பதான் ஒரு ஆஃப் டே இருக்கும். அண்ட் 19th ஓவர் அவர் பிரில்லியண்டா போட்டார் யான்சன், இல்லைன்னா அது ஒரு 180 புஷ் ஆயிருக்கும். ஓகே ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சரவணன். உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி நன்றி.